வேளம் இளைஞனாகிய எல்லாம் நல்ல ஸ்ரீ கழுதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த சில பதிவுகளாக ஞானப் பயணம் என்று என்னுடைய நீண்ட நெடிய பல பிறவிகளின் அனுபவங்களையும் இந்த பிறவியில் நான் பெற்ற அனுபவங்களையும் வெகு சுருக்கமாக, சற்று கடினமாக இருந்தபோதும் இது இந்த மண்ணுலகத்திலே சென்று சேர வேண்டும் என்ற இறைவனுடைய நிச்சயத்தால் உங்களோடு பகிர்ந்து வந்தேன். அது கேட்பவர்கள் நல்ல ஒரு பண்பட்ட நிலையில் ஏற்கனவே இருந்தால் அது அவர்களுக்கு மிக பயன் உள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த விஷயங்களை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை பெற்றவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு இந்த உலகில் வந்து மாட்டிக்கொண்ட இந்த உலகிலே துன்பங்களில் இருந்து விடுபடுவது என்பது மட்டுமே இலக்காக இருக்கும். இதை நான் முன்பே கூறியிருக்கிறேன். அது இறைவன் வைத்த இயல்பு. அதில் எவரையும் நாம் குறை கூற முடியாது. ஆனால் வேறு வழிகள் இருக்கிறது என்ற செய்தியை அவர்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த வழியிலே வந்தால் நீங்கள் நிரந்தரமாக இந்த துன்பங்களில் இருந்து விடுபடலாம், அல்லது உண்மை தெரிந்து கொண்டால் அச்சத்திலிருந்து விடுபடலாம். இதற்கு மேலாக இறைவனிடம் கேட்டு பல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நுட்பங்கள் தவிர இந்த மானிட வாழ்வு மிக மிக சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையில் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்ற போதம், என்ற ஒரு உணர்வு பலருக்கு இறைவன் வைக்கவில்லை. இதையும் நான் முன்பே கூறியிருக்கிறேன். இந்த விதிக்கயிற்றால் கட்டுப்பட்ட இந்த மானிட சமூகம் தங்களுடைய கட்டுக்களை அறிய முடியாத காரணத்தால் அந்த கட்டுக்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இறைவன் பல்வேறு வழிமுறைகளையும் வழங்கியிருக்கிறார். அதிலே ஒன்று ஜோதிடம் என்று கூறலாம். அது கணித முறைகளை வைத்து கிரக நிலைகளை கணித்து மிக மிக நுட்பமாக அறிந்து சொல்ல வேண்டிய ஒரு கலை. அது ஒரு சமுத்திரம் போன்ற அளவு அது பறந்து விரிந்து கிடக்கிறது. அதனுடைய நுட்பங்களும் இறைவனே விளக்கினாலன்றி அது முழுமையாக எவருக்கும் விளங்கவும் முடியாது. இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு விஷயங்கள் இன்றிலிருந்து சில தொடர்களிலே ஜோதிடம் என்ற பெயரில் நான் செய்து வந்த அந்த செயல், ஜோதிடத்துக்கு அப்பால் என்ற ஒரு அமைப்பில் நான் கடந்து வந்த பல அனுபவங்களில் சிலவற்றை சொல்ல வேண்டும், சொல்லி அந்த இறைவனுடைய நிர்வாகத்தை புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னுடைய அந்த ஜோதிடம் தாண்டிய அந்த அனுபவங்கள் உங்களிடையே வருகிறது.
இந்த ஜோதிடம் என்று ஒன்று வந்தால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று ஒரு மனிதன் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கிற சூழ்நிலையில் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஜோதிடனாலோ அருள்வாக்கு சொல்லுகின்ற நபரோ அல்லது வேறு எந்த வழிகளில் எதிர்காலத்தை கூறக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தாலும் அது முடித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரே காரணத்தால் மட்டுமே இவர்களால் அதை கூற முடிகிறது. அதை முழுமையும் கண்டு கூறுவது, 80% கூறுவது, 60%, 40, 20 என்று அது அப்படியே இறங்கி கொண்டே செல்லும். எந்த வழிமுறையில் அது சென்று கண்டுபிடித்தாலும் அதன் முழு வெற்றி இருக்குமா என்பது சிலருக்கே அமைகிறது. அந்த முழு வெற்றி என்பது இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிற நிலையில் ஒருவன் ஞான காட்சியாக கண்டுதான் அதை கூற முடியும். ஜோதிட கணக்கீடுகளால் கூற முடியாது என்பதே உண்மை. கணக்கீடுகளால் கூறியவர்கள் உண்டு, கூறவும் முடியும். அது மிக சுற்று வழியிலே செல்கிற ஒரு வேலை. ஒரு காலங்களிலே இருந்தார்கள். மிக அப்படி அந்த அவற்றையெல்லாம் விளக்குவது என்பது மிக கடினமான வேலை. ஏனென்றால் மணி பார்ப்பது என்பதே மிக மிக நுணுக்கமாக பல வழிகளில் அந்த கால நேரங்களை இவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். தற்போது போல அந்த பேட்டரியில் ஓடுகிற கடிகாரங்கள் எல்லாம் இல்லை. அதற்கு முன்பாக கடிகாரங்கள் சற்று வயதில் அதிகமானவர்கள் அறிவார்கள். அதற்கு ஒரு கீ இருக்கும். அது இந்த பெண்டுலம் ஆடிக்கொண்டே இருக்கும். அதற்கு வில் பட்டை போல உள்ளே ஒரு சுருள் பட்டை கொடுத்திருப்பார்கள். அந்த கீயின் மூலமாக அந்த பட்டைகளை ஒன்று சேர்த்து வைத்திருந்தால் இந்த பெண்டுலம் ஆட ஆட அந்த பட்டைகள் தளர்ந்து கொண்டே போகும். இது ஒரு 4-5 நாள்களுக்கு, ஒரு வாரத்திற்கு தாங்கும். இதை சரியாக அந்த சூழ்நிலை பார்த்து பார்த்து அந்த சாவி மூலமாக அதை சரி செய்து கொண்டு வந்தால் மட்டுமே அது நமக்கு சரியான காலத்தை காட்டும், அல்லது நின்றுவிடும். நின்ற பிறகு மீண்டும் அந்த சாவியின் மூலமாக அதை நாம் சரி செய்ய வேண்டும். சரி செய்த பிறகு ஒரு சரியான மணியை பார்த்து அல்லது ரேடியோக்களிலே கேட்பார்கள். அதை கேட்டு மணிகளை வைத்து விடுவார்கள். இது ஒரு 60, 70 இந்த ஆண்டுகளுக்குள் நடந்தது. அதற்கு முன்பும் நடந்தது. அதற்கு முந்தைய காலங்களில் கால நேரங்களை கணிப்பதற்கு மணல் கடிகாரம், நிழல் கடிகாரம் என்றெல்லாம் இருந்தது. ஒரு பாத்திரத்தில் மண்ணை நிரப்பி அது ஒரு குறிப்பிட்ட சீரான இடைவெளியிலே அது விழுந்து விழுந்து அது எந்த அளவு விழுகிறது, எவ்வளவு குறைகிறது என்பதை அளந்து இத்தனை நாழிகைகள் சென்றிருக்கும் என்று கணித்து பார்த்தார்கள். அதன் பிறகு சூரியனுக்கு முன்னால் நின்று கொண்டு தங்களுடைய நிழலை அளந்து அந்த நிழல் எவ்வளவு இருக்கிறது என்பதை வைத்து இத்தனை நாழிகைகள் கழிந்திருக்கும் என்று மணியை கண்டுபிடித்தார்கள். இப்படி பல வழிமுறைகள் ஆதி நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்படியாக இருந்தாலும் இந்த கால நேரத்தை நிர்ணயிப்பது என்பது மிக கடினமான ஒரு வேலையாக அந்த காலங்களில் இருந்தது. இப்போதும் நிலை அதுதான். காரணம் என்ன என்றால், அனைவருடைய கடிகாரங்களும் ஒரே நேரத்தை துல்லியமாக எவரும் வைத்திருப்பதே இல்லை. மருத்துவமனையிலே பிறந்தாலும் எங்கு பிறந்தாலும் அந்த காலங்களில் மருத்துவமனையில் பிறப்பு என்பதே இல்லை.
அனைத்தும் வீடுகளிலே தான் அந்த குழந்தை பேறுகள் நடக்கும். அதற்கு அந்த மருத்துவம் பார்க்கிறவர்கள் என்று பெரும்பாலும் பெண்கள், அது ஒரு தனிப்பட்ட இனக்குழுவாக இருந்து அவர்கள்தான் இந்த பணியை செய்து வந்தார்கள். அப்போது அந்த பிரசவ அறையிலே பழைய நூல்களிலே குறிப்பிட்டிருப்பது என்ன என்றால், ஜோதிடத்திலே அந்த பிரசவ காலங்களில் அந்த பிரசவ அறையில் எத்தனை பேர் இருந்தார்கள், அதில் சுமங்கலிகள் எத்தனை பேர், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் கூற முடியும் என்று மூல நூல்கள் கூறுகிறது. அது என்ன வீடாக இருந்திருக்கும்? குடிசை வீடா அல்லது செங்கற்களால் கட்டப்பட்ட வீடா? அது நல்ல நிலையில் இருந்ததா? பாழ்பட்டு கிடந்ததா? இப்படி பல விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் மனித கற்பனைக்கு எட்டாத நிலையில் கூறப்பட்டு அவற்றை வைத்து அந்த ஜாதகத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தை கணிப்பது என்பது சவாலாக இருந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடன் ஒரு சமிக்கை, ஏதேனும் ஒரு ஒலி அல்லது எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுவது என்றெல்லாம் ஒவ்வொரு காலத்திற்கு தக்கவாறு அந்த செயல்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதற்கு பல கதைகள் எல்லாம் அதில் கூறப்படுவது உண்டு. இந்த உருட்டிவிட்ட எலுமிச்சம்பழம் எங்கேனும் தட்டி நின்று அது கதவுக்கு அப்பால் இவர்களுக்கு தெரிவிப்பதற்காக குழந்தை பிறந்து விட்டது என்பதை அந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டால் அது வந்து விடாமல் சில நேரங்களில் அங்கங்கே ஏதேனும் அது தடைப்பட்டு நின்று விட்டு பிறகு அந்த தாதிமார்கள் பார்த்து மீண்டும் அதை தள்ளிவிடும்போது அந்த காலங்கள் தப்பி விடுகிறது. இப்படியெல்லாம் பல ஜோதிடத்தில் பல விஷயங்கள் எல்லாம் கூறப்படுகிறது. அந்த ஏதேனும் ஒரு குலவை சத்தம் என்று பல சமிக்கைகள் மூலமாக குழந்தை பிறந்ததை இவர்களுக்கு தெரிவித்தால் இவர்கள் அதை நாளிகையாகத்தான் மாற்ற வேண்டும். அப்போ ரெடிமேடாக வாட்சுகள் எல்லாம் இல்லை. அந்த சமயத்தை வைத்து கொண்டு அது இரவு நேரமாக இருக்கலாம், அது மாலையாக இருக்கலாம், அதிகாலையாக இருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் இருந்தது. அதை வைத்து இவர்கள் அதிக காலத்திற்கு பிறகு இவர்கள் அந்த நாளிகையை சரியாக வகுத்து ஒரு ஜாதகத்தை உருவாக்க வேண்டும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வது என்பது மிக மிக ஒரு கடினமானதும் மிக மிக நுட்பமானதும் முற்றிலும் இறைவனுடைய திருவருளை சார்ந்து இருக்கிற ஒரு கலை. இதில் முழுமை பெறுவது என்பது சற்று மிகவே ஒரு அரிதான ஒரு காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் தற்காலங்களில் பயன்படுத்தப்படுகிற ஜோதிடங்கள் ஒரு 20% தாண்டி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் பல இருக்கிறது. அவற்றை தற்போது விவரிக்க முடியாது. நேரம் காலம் கருதி பின்னால் அவற்றை நான் விவரிக்கிறேன். இவ்வாறு இந்த ஜாதகங்களில் ஏற்படுகின்ற பலவிதமான நேர குழப்பங்களால், கிரக மாற்றங்களால், பல்வேறு பஞ்சாங்கங்களால் பல இடங்களுக்கும் மனிதர்கள் சென்று வாழ்கிற காரணத்தால் பிறப்புகள் வேறு வேறு நாடுகளிலே நிகழ்கிறது. உள்நாட்டிலும் பல விதங்களிலே அறுவை சிகிச்சை மூலம் பிறக்கிறது. இப்படி பல விஷயங்களால் இந்த ஜோதிட கணித முறைகள் அதனுடைய வீரியம் தளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது, போய்விட்டது, இப்படித்தான் சொல்ல வேண்டும். அதைத் தவிர சொல்லுகின்ற ஜோதிடர்களுக்கு ஆழ்ந்த ஞானம், நெடுநாளைய அனுபவம், இறைவனுடைய அருள், அந்த மனிதனுக்கு ஒரு வாக்கு சித்தி என்று சொல்வார்கள். அந்த வாக்கு சித்தியும் அமைய பெற்றிருக்க வேண்டும். அதிலே நல்வாக்கு சொல்லுதல், துர்வாக்கு சொல்லுதல் என்றெல்லாம் கூட இருக்கிறது. ஜோதிடர்கள் அனைவருமே ஜோதிடர்கள் என்ற பெயரில் இருக்கிற ஞானம் பெற்றவர்களும் இருப்பார்கள். ஞானிகள் கூறுவது என்பது வேறு நிலை. அவர்களுக்கு ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை.
ஆனாலும் அந்த அறிவை அவர்கள் தேவை என்றால் எடுத்துக்கொள்ளுவார்கள். சாதாரணமாக ஜோதிடத்தை படித்து சிலரிடம் குருக்களிடம் சென்று படித்து ஒரு சில கால அனுபவங்களை வைத்து கணித முறையிலே சொல்லுகின்றவர்களுக்கும் அந்த வாக்குஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும். அதில் நல்வாக்கு துர்வாக்கு என்றெல்லாம் இருக்கிறது. இந்த அருளால் சொல்லுகிறவர்களுக்கு அது தவிர அந்த மனிதனுடைய ஜாதக அமைப்பின் மூலமாக நல்லது கெட்டது இரண்டும் சம அளவிலே பலிக்கிற ஜாதகர்கள் ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். அல்லது அவர்களுக்கு வாக்குஸ்தானங்களிலே சில கிரகங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தால் என்ன தீங்காக சொன்னால் அது உடனே நடக்கும். அதிலே சுபக்கிரகங்களும் இணைந்திருந்தால் இரண்டும் எது சொன்னாலும் சரியாகவும் நடக்கும். இது வாக்குஸ்தானத்தை மட்டும் ஒட்டிய விஷயம் அல்ல. வாக்கிற்கு மூலமானது அந்த மனதை குறிக்கிற இடம். மனதிற்கு குறிக்கிற அந்த சந்திரன் பூர்வ புண்ணியம் என்று சொல்கிற 5ஆம் இடம் 9ஆம் இடம். அது தவிர லக்கணம் இது பல கணக்குகள் இருக்கிறது. இறைவன் அதற்கென்று ஒருவரை நியமிக்கிறார். இன்று ஏதேனும் ஒரு தொழிலை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தொழிலுக்கு படிப்பு என்று ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரே சிலபஸ், ஒரே கல்லூரி. ஆனால் படித்து முடித்து அந்த துறையிலே சிறந்து விளங்குகிறவர்கள், பெரிய ஒரு நிலைக்கு வருகிறவர்கள் என்பது அரிதாக இருப்பார்கள். மற்றவர்கள் தங்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப அதே பட்டத்துடன் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இதுபோலதான் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பாடத்தை படித்து ஒரே நபரிடம் கல்வி கற்று ஒரே விதமாக வந்தவர்களுடைய திறமைகளே மாறுகிறது என்றால், நிர்ணயிக்கப்படாத மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட அந்த விண்வெளியிலே இருக்கிற பல ரகசியங்களை, கோள்களின் சுழற்சிகளை வைத்து ஒரு கட்டத்திலே 12 கட்டத்தை போட்டு அதிலே 9 கிரகங்களை வைத்து கொண்டு பலன்களை சொல்வது என்பது எவ்வளவு கடினமான வேலை என்பதை சிந்தித்து பார்த்தால் விளங்கிவிடும். அப்போது அதை நாம் எப்படி அணுகுவது, எப்படி அதை பயன்படுத்தி கொள்வது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இதை ஒரு சிறு கைவிளக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் அவ்வப்பொழுது பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த உடம்புக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை பரிசோதனை என்ற அடிப்படையில் செய்வது போல, இந்த ஜாதகங்களை அவ்வப்பொழுது வருடத்திற்கு 2 முறை பார்த்து தற்கால கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, தசாபுத்திகள் மாறி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். திருமணமானால் மனைவியினுடைய ஜாதகம் இவரை கட்டுப்படுத்தும். குழந்தைகள் பிறந்தால் அந்த ஜாதகம் இவரை கட்டுப்படுத்தும். பெற்றோர்களுடைய ஜாதகங்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் ஜாதகங்கள் பெற்றோர்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஒரு குழந்தை தன்னுடைய ஜாதகத்தின் மூலமாக தாய் மாமனையும் கட்டுப்படுத்துகிறது. தாயுடன் பிறந்தவர்களை கட்டுப்படுத்துகிறது. தந்தை வழி வர்க்கங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் ஜோதிடத்தால் சொல்ல முடியும். பிறந்து பூர்வீக இடங்கள் இருக்கிறதா, இவையெல்லாம் இறைவன் வைத்திருக்கிற மாயையில், ஒரு மாயை என்று இந்த உலகத்தை தள்ளிய பிறகு இந்த மாயையில் இவ்வளவு ஒழுங்குமுறைகள் இருக்கிறது என்பது ஆரம்ப காலங்களிலே நான் பார்த்து வியந்த ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிகளை நான் எதுவுமே பொருட்படுத்துவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை எனக்கு பல பிறவிகளாக வாய்த்த காரணத்தால் இது அனைத்தையும் ஒரு கனவு என்று தள்ளிவிட்டு நாம் வாழ்கின்ற உலகமே வேறு என்ற நிலையில் இந்த துறைக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நிலையில் இந்த கலைகள் பல ஜென்மங்களில் படித்த, கற்று உணர்ந்த இந்த விஷயங்களை இறைவன் அதை திறந்து விட்ட பொழுது எனக்கு ஏற்பட்ட மன உணர்வு இப்படித்தான் இருந்தது. இது ஒரு பொய் என்று தள்ளிவிட்ட ஒரு நிலையில் இந்த பொய் எவ்வளவு ஒழுங்குமுறையோடு நடக்கிறது, எம்மி அளவு ஒரு நொடி பொழுதிலும் இதில் மாற்றங்கள் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் இது நடக்கிறது என்று
இறைவனுடைய நிர்வாக ஒழுங்குகளை இதன் மூலம் நான் தெரிந்து கொள்ள எனக்கு மிக மிக உதவிகரமாக இது இருந்தது. இப்படி இந்த ஜோதிடத்தை பற்றி விவரிக்கிறது என்றால் அதுக்கே ஒரு 10 தொடர்களிலே அடிப்படையாக சொல்லி விவரிக்க வேண்டும். என்னை பொறுத்த அளவில் பல அந்த ஞானங்கள், புத்தக அறிவு என்பதெல்லாம் இறைவனால் வழங்கப்பட்டிருந்த போதும், புத்தக அறிவின் மூலமாக நான் சொன்னது என்பது மிக மிக குறைவாகவே இருக்கும். இது பல பிறவி தொடர்களால் இறையருளால் வந்த ஒரு நிலை என்பதால் என்னுடைய அணுகுமுறையும் என்னுடைய ஜோதிட அறிவும் இது ஒரு வேறு நிலையில் இருந்தது. எனவேதான் இதை ஜோதிடத்திற்கு அப்பால் என்று நான் கூறுகிறேன். எதிர்காலத்தை கூற வேண்டும். அது கிரகங்கள் வாயிலாக கூறினால் என்ன, எப்படி கூறினாலும் விஷயம் ஒன்றுதான். ஆகவே இந்த மண்ணிலே படைக்கப்பட்ட இந்த உயிர்களுக்கு அந்த பிறப்பு காலங்களிலேயே அந்த வாழ்நாளை இறைவன் நிச்சயிக்கிறார். அது எப்படி நிச்சயிக்கப்படுகிறது என்றால், கருவிலேயே நிச்சயிக்கப்படுகிறது. இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாசத் துயர்மனை செய்வானுளன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்து ஒளிந்தானே என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கு. தந்தையும் தாயும் அந்த இன்புற்ற காலங்களிலே இந்த ஜீவனுக்கு முன்பு ஊறிய துன்புறு பாசத் துயர்மனை என்று இதை திருமூலர் பெருமான் கூறுகிறார். துன்பத்தை தருகின்ற பாசங்களால் பிணைக்கப்பட்ட துயர்மனை என்று இந்த உடம்பை ஞானிகள் கூறுகிறார்கள். அது எப்படி அது உருவாகிறது? இன்புற்ற காலத்தில் இருவர் முன்பு ஊறிய முந்திய பிறவிகளில் செய்த வினைப்பயனை கொண்டு இந்த துன்புறு பாசத் துயர்மனை இந்த வானிலே உள்ள சிதாகாயத்தில் விளங்குகிற அந்த இறைவன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்தொழிந்தானே. அது உருவாகின்ற அந்த நேரத்திலேயே கூட ஞானப்பக்குவத்தை அடையும் காலமும் இந்த பாரிலே அவர்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்ற கால எல்லையையும் அந்த கருவிலே அந்த கருமுட்டைகள் சேருகின்ற காலத்திலேயே அதை முடித்து விடுகிறார். இறைவனிடம் இறை நிர்வாகத்திலே நிரந்தர சட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. சட்டத்திலே தளர்வு என்பதும் இருக்கிறது. சட்டத்தையே தூக்கி அப்படியே போட்டுவிட்டு மாற்றுவது என்றும் இருக்கிறது. இப்படி இதில் பல நிலைகள் இருக்கிறது. இந்த தொடரில் ஏன் கூறுகிறேன் என்றால், இவ்வாறு சில அடிப்படைகளை கூறினால்தான் இதில் முரண்பாடுகளும் கேள்விகளும் கணக்கில்லாமல் இருக்கிறது. அவற்றை உடனடியாக விளக்கிவிட முடியாது என்றாலும் என்னால் இயன்ற அளவு நான் அதை தெளிவிக்க முயல்கிறேன். எடுத்தவுடனே பல நூதனமான அமானுஷ்யம் என்று சொல்கிற அந்த பல விஷயங்களை, வாழ்வில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிடலாம். ஆனால் அதற்கு முன்பு அதற்கு ஒரு தர்க்க ரீதியான விளக்கம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயல் என்பது அதுவும் ஒரு நுட்பமான பொருள் உடையது. தற்செயல் என்பது தமிழிலே என்ன சொல்கிறது? தான் என்பது தன் என்றாகி தற்செயல். அந்த தற்செயல் என்பது நாம் என்ன ஒரு பொருளிலே கூறுகிறோம் என்றால், ஏதோ தன்போக்கில் நிகழ்கிறது என்று நாம் கூறுகிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. தற்செயல், அந்த தற்செயல் என்று கூறுகிற அந்த தான், தன் என்று சொல்லுவதே இறைவனைத்தான் அது ஞான ரீதியில் குறிப்பிடுகிறது. இன்சிடென்டல் என்று அதற்கு ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதற்கு அவர்கள் எந்த அடிப்படையில் கூறினார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை.
இங்கே நமக்கு எல்லாம் ஞானத்தோடு பிணைக்கப்பட்டது நம் நாட்டு கலாச்சாரம். ஆகவே தற்செயல் என்பதே இறைவனுடைய செயல். அந்த இறைவனுடைய செயல் என்ற அந்த அடிப்படை மறந்து அந்த தற்செயல் என்பது ஏதோ இலக்கில்லாமல் நடக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் இன்று வழங்கப்படுகிறது. அவ்வாறு அப்படி தற்செயலாக இந்த உலகத்திலே எதுவும் நடக்கவில்லை. அந்த இறைவன் என்கிற தான் என்கிற இறைவனால் தான் அனைத்து செயல்களும் நடக்கிறது. இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு இந்த அமானுஷ்யங்கள் சென்றால் அதன் அருமை பெருமைகள் நமக்கு எளிதாக புரியும். எத்தனை விதமாக இதை வாக்கினால் விளக்கினாலும் முழுமையாக விளக்க முடியாது. அது அனுபவித்தால் தான் தெரியும். அந்த அனுபவங்கள் பல இருக்கிறது. அவற்றில் சிலவற்றை நான் கூறுகிறேன். ஏனென்றால் பிறப்பு இறப்பு என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய 2 இரவு பகல் போல. பகல் என்பது பிறப்பு, இரவு என்பது இறப்பு. இந்த இரவு வந்தால் மீண்டும் பகல் வரும். மாறி மாறி இரவும் பகலும் எப்படி வந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல இந்த பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வாழ்நாளிலே என்னென்ன அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே திட்டமிட்டு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை கண்டு சொல்வதுதான் பல நிலைகளில் இருக்கிறது. இதிலே இந்த ஆய்வுகளை கூறுவது என்பது ஜோதிடத்திலே கணித ரீதியாக கூறுவது மிக மிக கடினமான வேலை. அது தவிர இன்று கருவிலே இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று கூறுவது சட்டப்படி அது தவறு என்று காட்டப்படுகிற காலம். ஜோதிடத்திலே பிறக்கப் போவது ஆண் அல்லது பெண் என்பதை ஒரு ஜோதிடனால் கூற முடியும். அவ்வாறு கூறியவைகளெல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஒரு காலங்களுக்கு முன்னால் ஒரு புதிதாக கல்யாணமானவர்கள், அறிமுகமானவர்கள், அவர்கள் வந்தார்கள். வந்து ஜாதகத்தை பார்த்தவுடன் பொதுவாக நான் கூறிவிடுகிறேன், ஜாதகம் என்பது எனக்கு ஏதோ ஒரு பெயருக்கு, அது ஏதோ இறையருளால் நான் கூறியவைதான் அதிகம். ஜாதகத்தை பார்த்தேன். பார்த்துவிட்டு இருவருமே வந்திருந்தார்கள். சற்று அறிமுகமானவர்கள். நான் வசிக்கிற பகுதிக்கு சற்று அருகே வசிக்கிற காரணத்தால் வந்தார்கள். என்ன மனைவி கர்ப்பமாக இருக்கிறாரா என்று கேட்டேன். அந்த கேட்க வந்தவர் அப்படி பிரம்மை பிடித்தவர் போல், ஆமா ஐயா, எப்படி அப்படின்னு அவருக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. இன்று காலையில் தான் மருத்துவரிடம் போய் நாங்கள் சோதித்து வந்தோம். அதுவரை தெரியவில்லை. காலையில் தான் தெரியும். ஒரு 15 நாளோ 20 நாளோ ஏதோ கூறினார். அப்போது நான் கூறினேன், சரி பரவாயில்லை, இது குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும். 15 நாள் 20 நாள் கர்ப்பம்தான் ஆகியிருக்கிறது. நான் கூறியது பெண் குழந்தை பிறக்கும், அது ஆப்ரேஷன் மூலமாக பிறக்கும், போய் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். அவர் கேட்டார், அது எப்படி நீங்கள் 20 நாள் தான் ஆகிறது, அதற்குள் பெண் பிறக்கும், அதுவும் ஆப்ரேஷன் பிறக்கும் என்று சொல்கிறீர்களே என்றார். அப்போதெல்லாம் நான் அதிகம் விலைக்கு பேசுகிற வழக்கம் இல்லை. 4-5 வார்த்தைகளுக்கு மேல் என்னிடம் கேட்பவர்கள் இருக்க மாட்டார்கள். நானும் அதை விட்டு விலகி விடுவேன். அது அவ்வளவுதான். சொன்னால் அதற்கு மேல் மீண்டும் அதில் விளக்கம் கூறுகிற வழக்கம் அப்போது இல்லை. இப்போது நீண்ட காலங்களுக்கு பிறகு இந்த ஹியூமன் சைக்காலஜி என்று பல விஷயங்களை எல்லாம் நாம் அதை அதன் மூலமாக மக்களை அணுக வேண்டும், மக்களுடைய மனம் துன்புறக்கூடாது, நம்பிக்கை தர வேண்டும் என்றெல்லாம் பல வழிகளை ஒரு சமீப வருடங்களாக நான் அதை சேர்த்து கொண்டேன். ஆரம்ப காலங்களில் அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும் என்ன என்பதை சிந்திக்கிற நிலையில் நான் இல்லை. அப்போது இதை கூறினேன். நாள்கள் கடந்தது, நகர்ந்தது, மாதங்கள் ஆயிற்று, எல்லாம் வந்தது. அருகே இருந்த காரணத்தால்
அவர் அந்த மருத்துவமனையிலே அனுமதிக்கும் போது கூட என்னிடம் வந்து சொல்லிவிட்டு சென்றார். ஆனாலும் அவர் என்ன நினைத்திருக்கிறார் என்றால், அறுவை சிகிச்சை என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கான பணங்களையும் அவர் அதை தயார் செய்து வைத்திருந்திருக்கிறார். நான் இருந்த ஊர் சிறிய ஊர் என்பதால், அங்கே டாக்டர்கள் இருந்தார்கள். ஆனால் அறுவை சிகிச்சை செய்யும் வசதி அங்கே இல்லை. இவர் மாலையிலே சேர்த்து விட்டார். அந்த டாக்டர் உறுதியாக கூறியிருக்கிறார், இது சுகப்பிரசவம் ஆகிவிடும். அப்போது இடைப்பட்ட நேரத்தில் அவர் வந்தார். ஐயா, சுகப்பிரசவம் ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று இரவு ஒரு 9:30 மணிக்கு கூறினார். சரி, பரவாயில்லை, நடந்தால் நடக்கட்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். இது நடக்கப் போவதில்லை, இது அறுவை சிகிச்சை தான் என்பது தெரிந்த விஷயம்தான். அதன் பிறகு ஒரு 10:30 மணிக்கு வந்தார். படபட என்று பெய்யாது போல குழந்தை சுழன்று வந்தது ஒரு நேரத்தில். அதற்கு மேல் அதற்கு அசைவில்லை. ஆகவே இதை அறுவை சிகிச்சை செய்துதான் எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். இரவு நேரம், இந்த ஊரிலே அதற்கான வசதி இல்லை. அருகிலே ஒரு 10-15 கிலோமீட்டர் சென்றால் அங்குதான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்றார்கள். என்ன செய்வது என்றால், ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் சென்று அறுவை சிகிச்சை செய்யுங்கள், பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அனுப்பினேன். இரவு ஒரு 10:30 மணிக்கு. அதன் பிறகு அவர்கள் அருகே இருந்த ஊருக்கு சென்று அப்படி இப்படி என்று ஒரு வழியாக பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை அவர்கள் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள். எனவே அதற்கு நான் ஒரு பெயரை, இந்து மதத்தில் இருந்தவர்கள். அவர் அந்த ஆண் இந்து, அவருடைய மனைவி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். ஒரு பொதுவான ஒரு பெயரை வைத்து கொடுத்தேன். இதற்கு பிறகு இந்த குழந்தை பிறந்த நேரத்தை சொன்னார். அதற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஐயா, அது ரெண்டும் நன்றாக இருக்கும் என்று கூறினேன். சில காலங்கள் கழித்து மீண்டும் ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கும் நான் தான் பெயரை சூட்டினேன். இப்போது அந்த பெண் திருமணமாகி அந்த பெண் குழந்தை குட்டிகளோடு இருக்கிறது. பையனுக்கும் திருமணமாகி அவனும் குழந்தை குட்டிகளோடு இருக்கிறான். இதில் ஜாதகத்தின் பங்கு மிக குறைவு. ஒரு 15 நாள் கர்ப்பத்தை ஒரு ஜாதகத்திலே சொல்லுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதிலும் 10 மாதங்கள் கழித்து பெண் குழந்தைதான் பிறக்கும், அதுவும் அறுவை சிகிச்சையில்தான் பிறக்கும் என்று கூறுவதும் ஜோதிடத்திலே கணித முறையிலே சாத்தியமானதல்ல. அதற்கு பிறகு இன்னொரு பையன் பிறப்பான் என்று சொல்லுவதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இது ஒரு சாதாரணமாக நான் செய்தது. என்னுடைய நினைவு பேழையிலிருந்து இந்த ஜோதிட பயணம் என்ற இந்த தொடரிலே நான் சொல்ல வேண்டும் என்று இந்த சம்பவத்தை, பிறப்பு சம்பவத்தை கூறுகிறேன். பிறப்பும் இறப்பும் சகஜமான ஒன்றுதான். ஆனால் மனித மனம் பிறப்பிற்கு மகிழ்கிறது, இறப்பிற்கு துன்பப்படுகிறது. அது இறைவனால் வைக்கப்பட்ட உணர்வு. பெறுவது இழப்பது என்பதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய மனதின் வேலை. உண்மை தெரியாமல் மறைக்கப்பட்ட காரணத்தால் ஒன்று வரும்போது இன்பமும் அதை இழக்கும்போது துன்பமும் இயற்கையிலே இறைவன் வைத்து விடுகிறார். அதனால்தான் துன்புறு துயர்மனை, துன்புறு பாசத் துயர்மனை என்று அதை திருமூலர் பெருமான் கூறுகிறார். துன்பத்தை தருகின்றதும் பாசத்தால் பிணைக்கப்பட்டதும் ஆகிய இந்த துயர்மனை, இந்த உடம்பிற்கு அவர் கொடுத்த பெயர் துயர்மனை. இன்னொரு இடங்களிலே கூறும்போது, இன்புற்று இருவர் இசைவித்து வைத்த மண், துன்பக் கலசம் அணைவான் ஒருவனே, 9 நீர்சால் கலசம் 18 வெந்தது சூளை விளைந்தது தானே என்று இந்த உடல் கருப்பையிலே உருவாகிற காலம் தொட்டு ஞானிகள் அதை முந்திய பிறவியையும் அறிகிறார்கள். கருவிலே அது எப்படியெல்லாம் அது வளர்கிறது என்கிற விஷயங்களை தெள்ளத் தெளிவாக அறிந்தார்கள்.
அதன் முன்பின் வினை தொடர்புகளை அவர்கள் கூறியதுதான் அதனுடைய அடிப்படை தொடர். அந்த அறுந்து விடாத அந்த தொடர்ச்சி என்பதுதான் இதில் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்படத்தக்கது. ஏதோ ஒரு தற்செயல் என்று கூறியது போல நடந்தது வந்தது என்பதெல்லாம் இறைவனுடைய நிர்வாகத்திலே இல்லை. அது முன்பு செய்த செயலின் விளைவுகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயலுக்கு இவருக்கு என்ன தர வேண்டுமோ அதை அந்த பிரம்மதேவன் வழங்குகிறார். அப்போது இன்புற்று இருவர் இசைவித்து வைத்த மண், இந்த உடம்பு மண்ணால் ஆகியது. ஐம்பூதங்களிலே மண் தத்துவம் அதிகமானதுதான் இந்த மாமிச உடல். துன்பக் கலசம் அணைவான் ஒருவனே. இந்த மண்குடிசையில் குடியேறியவன் யார்? இந்த மண்குடிசைக்கு என்ன பெயர் என்றால் துன்பக் கலசம். இது சந்திர விலாசம், லக்ஷ்மி விலாசம், ஸ்ரீனிவாச விலாசம் என்றெல்லாம் அந்த காலங்களிலே வீடுகளுக்கு அந்த பவனம் இந்த பவனம் என்று போடுவது போல இந்த உடம்புக்கு ஞானிகள் வைத்த பெயர் துன்பக் கலசம், பாசத்துயர்மனை. என்ன ஒரு வேடிக்கை என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் விளங்கும். இப்படி இந்த உடம்பு என்பது நிலையற்ற ஒரு காயம். இதில் வாழ்நாள் என்பது ஒரு மிக சூட்சுமமான ஒரு விஷயம். இந்த வாழ்நாளை மனிதனை வாழ வைக்கும் வரையிலும் பல சக்திகள் இவனை கண்காணித்து வருகிறது. இவனுடைய மரணம் எப்படி நிகழ வேண்டும் என்பதையும் அவைகளே கண்காணித்து தீர்மானிக்கிறது. ஆகவே இந்த பிறப்பு என்பவற்றில் நான் முதலிலே கூறியது இதுபோல பல விஷயங்கள் என்னால் கூறப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகள் குழந்தை இல்லை, பார்க்காத மருத்துவங்களே இல்லை என்று வந்தவர்கள் உண்டு. பல லட்சங்களை அதில் இழந்திருப்பார்கள். 14 ஆண்டுகள் குழந்தைகள் இல்லை, எத்தனையோ மருத்துவம் பார்த்தோம் என்று வந்தவர்களும் உண்டு. 3 வருடங்களிலே குழந்தை இல்லை என்று அல்லல் பட்டு வந்தவர்கள் அநேகமாக உண்டு. ஏனென்றால் இப்போதெல்லாம் 2 வருடம், அந்த வருடத்திலேயே குழந்தை பிறக்கவில்லை என்றால் உடனே அவர்களுக்கு கவலை வந்து விடுகிறது. அது 3 வருடம் என்றால் அவ்வளவுதான், நம்பிக்கை குறைந்தே போகிறது. உடனடியாக எத்தனையோ மருத்துவங்கள் என்னென்னவோ பெயர்களை எல்லாம் சொல்வார்கள். அந்த சோதனை இந்த சோதனை என்று சொல்வார்கள். நானும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் தலையை ஆட்டிக் கொள்வதுதான். என் மனம் வேறு அடுக்கிலே இயங்குகிறது. அவ்வாறு இந்த குழந்தை பாக்கியங்களுக்கு என்று என்னுடைய வாழ்விலே நான் பெற்ற அனுபவங்கள் அதிகம். பின்னால் நான் சொல்லப்போகிற செய்திகள் பெரும்பாலும் காலதேவனுடைய செயல்களை பின்னால் அதிகமாக நான் சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பாக பிரம்மதேவனுடைய இந்த பிறப்பு சம்பவங்களை நான் கூறிவிட்டு மற்ற சம்பவங்களை கூறுகிறேன். இந்த பிறப்பு சம்பவம் என்பது, பிறப்பு என்றால் புத்திர காரகன் வியாழன் என்று கூறுவதுண்டு. சுக்கிரனும் நன்றாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் குழந்தை பாக்கியம் என்பது கேள்விக்குறியாக போய்விடும். மிகப்பெரிய செல்வம் என்று மானிட வாழ்விலே இல்லறத்திலே இந்த மக்கட்பேறு என்பது மனிதனுக்கு அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடியது. அதிலும் நன்மக்கள் பேறு என்பது அது தவப்பயனுடையவர்களுக்கே கிடைக்கிறது. அது முந்திய பிறவிகளிலே இவன் செய்த செயல்கள்தான் இவனுக்கு பிள்ளைகள், மனைவிகள், உடன் பிறந்தார் மற்றும் சுற்றத்தாரெல்லாம் பழைய விட்ட குறையிலே இருந்தவர்கள், நண்பர்கள், பகைவர்கள், கடன் கொடுத்தவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், இவர்கள்தான் வருகிறார்கள். இது ஏதோ தன்போக்கிலே எதுவுமே நடக்கவில்லை. அது எல்லாம் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு முன்னும் பின்னும் விஷயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் வந்து ஒதுக்கிறார்கள். சுகதுக்கங்கள் அவர்கள் மூலமாகவே தான் வழங்கப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதுவது, இந்த திரைப்படத்தை ஒழுங்காக நடத்துவது என்பதற்கு பல நிர்வாக குழுக்கள் ஒரு திரைப்படத்திற்கு இருப்பது போல இந்த இறைவனுடைய வாழ்க்கை திரைப்படத்தை நடத்துவதற்கும் பல பல சக்திகள் இருக்கிறது.
அதிலே இந்த பிறப்பு ரகசியம் என்பது இவ்வாறு இருக்கிறது. இப்படி கல்யாணத்திற்கு முன்பாகவே திருமண பொருத்தத்தின் போது ஒரு நபர் ஒரு தொழில் செய்யக்கூடியவர். அவரினிடம் ஜாதகம் பார்த்து அதிக நம்பிக்கை உடையவர். அவருக்கு ஒரு 2 பெண்கள், 4, 5 பையன்கள். இந்த மூத்த பெண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்க வந்தார். அந்த பெண் வீட்டுக்காரர்களையும், மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களையும் சேர்த்தே அழைத்து வந்திருந்தார். நான் பெரும்பாலும் இந்த 2யும் சேர்த்து வருவதை ஆதரிப்பதில்லை. ஏனென்றால் உண்மையை சொல்ல முடியாது. சரி, வேறு வழி இல்லாமல் வந்துவிட்டார். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். அவர் கொஞ்சம் சற்று அதிக நம்பிக்கை என் மேல் இருந்தது. அவர்கள் குடும்பத்தாருக்கும் உண்டு. அப்போது சொன்னேன், பரவாயில்லை, மற்றவைகளெல்லாம் சரியாக இருக்கிறது ஐயா. அது நன்றாக வாழும், பொருளாதாரம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் என்றேன். அந்த நபருடைய அப்பா, அவர் அதிகம் கல்வி இல்லாதவர். என்னை பற்றி தெரியும். ஐயா, குழந்தை இருக்கிறது என்றால் எப்படியாவது இருக்குமா என்றார். நான் அப்போது உள்ள காலங்களிலே அதிகமாக மக்களுடைய மனநிலை அறிந்து கூறுபவன் அல்ல. குழந்தை இருக்கும், 10 வருடங்கள் கழித்து ஆண் குழந்தை பிறக்கும் என்று நான் கூறினேன். அவர்களெல்லாம் அப்படியே திக்பிரமையோடு இருந்தார்கள். 10 வருடம் ஆகுமா? ஆமா ஐயா, 10 வருடம் ஆகும். 10 வருடத்திற்கு பிறகு ஆண் குழந்தை அறுவை சிகிச்சையிலே பிறக்கும் என்று கூறினேன். என்னிடம் வந்தவருக்கு, அவருக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. சரி, ஐயா கூறிவிட்டார், 10 வருடங்கள் கழித்தாவது குழந்தை இருக்கும் என்று நாம் நம்பலாம் என்று அந்த திருமணத்தை நடத்தினார்கள். ஆண்டுகள் 10 கழிந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தையை அறுவை சிகிச்சை மூலமாக அவர் கேரளாவிலே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருந்தார். நல்ல வசதியான குடும்பம். இவருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. 10 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை பிறந்தது. அதற்கு ஜாதகத்தை எழுதுவதற்கு என்னிடமே கொண்டு வந்து தந்தார்கள். அதை எழுதி கொடுத்தேன். இவ்வாறு இந்த பிறப்பு ரகசியத்தோடு இந்த ஜோதிட பயண அனுபவங்கள் தொடங்குகிறது. மேலும் இது போன்ற செய்திகள் அடுத்தடுத்து வரும். நன்றி.